கவர்ச்சியாக ரீல்ஸ் போடும் இந்த காலத்தில் அபாரம் குரலும் அடியும் சிலிர்க்க வைத்திருக்கிறது. செம்ம மாஸ். இப்போதெல்லாம் சினிமாவில் நடிக்கும் நடிகர் நடிகைகளை தாண்டி ரீல்ஸ் செய்வதில் அதிக ஃபாலோவர் வைத்திருப்பவர்கள் தான் பிரபலமாக இருக்கின்றனர். சினிமாவில் வரும் பாடலை அப்படியே ரீல்ஸ் செய்து அசத்தி லைக்ஸ்களை குவித்து வருகின்றனர். மேலும் நடனமாடியும் அல்லது தான் கற்றுக்கொண்ட திறமைகளை வைத்தும் பலர் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் செய்து அசத்துவது உண்டு. அப்படித்தான் இங்கு சில பெண்கள் தமிழ் கடவுளான முருகன் பாடல்களை அவர்களே இசையமைத்து பாடுவது பார்ப்பதற்கு மெய் சிலிர்க்கிறது. இப்போதெல்லாம் டீனேஜ் இளைஞர்கள் பலர் உடைகளில் நாகரிகமில்லாமலும் கண்ட இடங்களில் ரீல்ஸ் செய்தும் வருகின்றனர். அப்படி இருக்கையில் இந்த பெண்கள் கடவுள் பாடல்களை பாடி சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்து உள்ளது. பழனிமலை முருகையா என்று அவர்கள் பாடலை பாட ஆரம்பித்தது அருமையாக இருந்தது. பழனியில் உள்ள சிறப்பே முருகருடைய சிலைதான். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாகும். இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவவாசனத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவர் பிரதிஷ்டை செய்துள்ளார். உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவிலில் தான் தமிழகத்தின் முதன்முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அலகு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பின்னரே தமிழகத்தின் மற்ற கோவிலில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டது. முருகருக்கு பக்தர்கள் அதிகம். அதில் ஒவ்வொருவரும் முருகருக்கு ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல்களை செலுத்துவார்கள். இந்த பெண்கள் பாடலின் மூலம் முருகனின் மேல் உள்ள பக்தியை வெளிப்படுத்தி உள்ளனர். இந்த வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். மேலும் பாராட்டியும் வருகின்றனர்.